ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் கவிதா குமார். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா, நம்ம ஷாப்புக்கு தேவையான கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் சென்னையில் போட்டுருந்தேன். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்சலில் போட்டிருந்தேன். அந்த பார்சல் இன்றைக்கி வந்துடுச்சு. அதோடைய அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் பார்த்து கடைக்கு நாங்களே டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி அங்கேயே பார்த்திங்கன்னா பார்சல் போட்டு விட்டுட்டோம். அது பார்த்திங்கன்னா இப்போ வந்துடுச்சு. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. பேக்கிங் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாஸ் ஐட்டமும் இருக்குது. இதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா பார்சலில் கிளாஸ் ஐட்டம் இருக்குது, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லேபிளும் ஒட்டியிருக்காங்க. அதனால தான் நமக்கு பார்சல் வந்து சேஃபாக வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கடைக்கு ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே நான் பார்த்து தான் வந்து கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த ஸ்கட்சுப்பும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தால் நமக்கு சீக்கிரம் வந்து மூவிங் ஆகிடும். அதனாலே கலர்ஸ்லாம் ஒவ்வொன்றும் நான் பார்த்து தான் வந்து நம்ம கடைக்கு வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் ஸ்கட்சுப்பு. இது ரொம்பவே நல்லா இருக்குது குவாலிட்டி. பார்த்திங்கன்னா கலர்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஸ் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கடகடன் மூவிங் ஆகிடும். நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கும்போது எந்த குவாலிட்டியில் வாங்குவோமோ அதே குவாலிட்டி தாங்க நம்ம கடைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பொருள் தரமாக இருந்தால் தான் நம்ம கஸ்டமரும் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக நம்ம கடைக்கு வர ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி காட்டன் ஸ்கட்சிப்பில் பார்த்திங்கன்னா பாலிஸ்டரும் கலந்து வரும். நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் காட்டனாக மட்டும்தான் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணோம். பாலிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணியே இழுக்காது. அதே மாதிரி துடைக்கும் போதும் பார்த்திங்கன்னா முகம்லாம் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். காட்டன் கிளாத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒன்ஸ் நம்ம போட்டனாலே நமக்கு அந்த ஸ்கட்சிப் பார்த்திங்கன்னா சாஃப்டாக ஆகிடும். கட்சிப் வாங்கும்போது பார்த்திங்கன்னா காட்டனும் பாலிஸ்டரும் சேர்த்து தான் நமக்கு காட்டுவாங்க. ஆனால் நம்ம தான் கண்டுபிடிச்சி காட்டன் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் ஸ்கட்சிப் போய் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஸ்கட்சிப் தான் நிறையவே வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதிலே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்குது. கையில் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல லுக்காகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஐ மாஸ்க். இது ஷாப்புக்கு வாங்கலை, இது நம்ம ஓன் யூஸ்க்கு வாங்கியிருக்கோம். 2 பீஸ் மட்டும் வாங்கியிருக்கோம். ஏன்னா நைட்டில் பாப்பா படிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நைட்டில் லைட் எந்த டைமும் எரிஞ்சிட்டே இருக்குது. அதனால் நமக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு 2 ஐ மாஸ்க் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான் வாங்கியிருக்கேன். கட் ஷாக்ஸு பசங்களுக்கோசரம் வாங்கியிருக்கேன். நம்ம மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ரேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வரும். அதனால் பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு இது 1 இயர் 2 இயர்ஸ்க்கு மேலேயே வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு தேவையான ப்ராஜெக்ட் ஐட்டம்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸ்கூல் பசங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே எங்கேயுமே கிடைக்காது. இதனால் இது நமக்கு சென்னையில் மட்டும்தான் கிடைக்குது. அதனால் அங்கேயே பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு தேவையான கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நமக்கு ஒரு ஷர்ட்டோ பேண்ட்டோ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டயர் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி டிசைனில் இருக்க பேட்ச் ஒர்க்கை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி கலர் டேப்பும் பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் மல்டி கலர்ஸாக கிடைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா லோக்கலில். ஆனால் இதுவே இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கிள் கலரில் நிறையவே கிடச்சிது. இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நிறைய ஃப்ளாலாம் வரையலாம். இந்த சின்ன பசங்களுக்கு யூஸ் ஆகும். இதையும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்கூல் பசங்களுக்கு தேவையான எல்லா ஸ்டிக்கர்ஸுமே பார்த்திங்கன்னா நமக்கு சென்னையில் எல்லாமே கிடைக்கும். அதனால் சென்னையிலேருந்தே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்துட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க ரொம்பவே லைக் பண்ணி வாங்குவாங்க. என்னுடைய ஃப்ரீ டைமில் சில நேரத்தில் நான் ஸ்டிச்சிங்கும் பண்ணுவேன். அதனால் நான் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸோட இந்த நூல் பாக்ஸும் வாங்கிட்டேன். இந்த மாதிரி மொத்தமாக வாங்கும்போது மணியும் நம்ம ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். அடுத்து பிளாக் கலர் பிரேஸ்லெட். இது ஏன் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான்னா, இது ஒரு நல்ல மூவிங்கான ப்ராடக்ட். அதனால தான் இந்த பிரேஸ்லெட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்லேயும் இருக்குது, நமக்கு நாட்லேயும் இருக்குது. சென்னை வரைக்கும் போயாச்சு. இப்போ ஆன்லைன் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணலைன்னா எப்படிங்க? அதனால தான் நம்ம தீபாவளி கலெக்ஷனுக்கும் சேர்த்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை செயின் தாங்க நிறையவே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஒவ்வொரு செயினுமே பார்க்கும்போது அந்த டாலர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருக்குது. செயின் பார்த்திங்கன்னா சில்வர்லேயும் அதோடைய டாலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய மல்டி கலர்ஸில் இருக்குங்க. அப்புறம் இது காப்பர் டிசைன்ஸில் இப்போ புதுசாக வந்திருக்குங்க இந்த பட்டர்ஃப்ளை செயினும். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைனில் தான் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டாலர் மட்டுமே பார்த்திங்கன்னா தனியாக கிடச்சிது. நம்ம எந்த செயினில் வேணாலும் வேர் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது அவ்வளோ கலராக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த செயின் பார்த்திங்கன்னா டபுள் செயின் மாடல். இதில் பார்த்திங்கன்னா மாடல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் இருந்த மாடல் மட்டும் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணின்னு வந்திருக்கேன்.
செயினில் பட்டர்ஃப்ளை பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லைட்டும் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளையில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய மாடல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பட்டர்ஃப்ளை. நம்ம கடைக்கு தேவையான ஊசி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எம்மிங் நூல் இந்த மாதிரி மொத்தமாக அங்கே பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது. நமக்கு ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். நமக்கு எந்த கலர் கேட்டாலும் நமக்கு பார்த்திங்கன்னா அங்கே கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி லேஸ் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்கள் யாருன்னா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் டைரெக்டாக சென்னை போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு யூஸ்க்கும் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி சேலுக்கும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கீ செயின்ஸ்லாம் நிறையவே இருக்குங்க. நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்க்க நமக்கு எடுக்கணும்னு தான் தோணுது. இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக வர ப்ரேஸ்லெட் இப்போ யூனிகார்னில் நிறைய ட்ரெண்டிங் வந்திருக்குங்க. யூனிகார்ன், பாண்டா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து ப்ரேஸ்லைட் கிடைக்கும். சில்வர்லேயும் கோல்டுலேயுமே நமக்கு மிக்சிங்காக இருக்குது. நம்ம எதில் வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன்லேயும் நமக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கிது. இந்த மாதிரி நிறைய மாடலில் ப்ரேஸ்லைட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா செயின்லேயே ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. அதுலேயே பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை, ஹார்ட்டின், வெறும் சிங்கிள் ஸ்டோனு. இது பார்த்திங்கன்னா கழுத்துக்கு போகிற சின்ன செயின், கோதுமை கட்டிங் செயின் சொல்ல மாட்டோமா, அதுலேயே சின்னது பெருசு வெரைட்டி வைஸாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா அதே பட்டர்ஃப்ளை செயின் தான். நம்மக்கிட்ட வர ரெகுலர் கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் தான். அதனால் இந்த மாதிரி ரிப்பீட்டடான ப்ராடக்ட் வந்து நம்மக்கிட்ட சேல் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி புதுசாக ட்ரெண்டிங்காக இருக்கிற டிசைன்ஸ் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்கூல் பசங்களும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, வேர் பண்ணுற மாதிரி சின்ன ஸ்ட்ரெட்லேருந்து பெரிய ஸ்ட்ரெட் வரைக்குமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ராடக்ட் பிடிக்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி கம்மியான ப்ரைஸில் சேல் பண்ணலாம். நம்மக்கிட்ட வர ரெகுலர் கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குட்டி ஸ்ட்ரெட்டு தான் பார்த்திங்கன்னா லைக் பண்ணுறாங்க. இந்த பெரிய இயரிங்லாம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ட்ரெண்டிங்காக வந்திருக்கு. நான் இதுக்கு முன்னே போனப்போ இந்த மாதிரி மாடல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த தீபாவளி டைமுன்றதுனால நிறைய டிசைன்ஸில் நிறைய வந்திருக்கு. ஒவ்வொரு டிசைன்ஸும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கே பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை தான். சின்ன ஸ்ட்ரெட்லேருந்து பெரிய ஸ்ட்ரெட் வரைக்கும், கையில் போடுற ப்ரேஸ்லெட்லேருந்து கழுத்தில் போடுற செயின் வரைக்குமே பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை மாடல் தான் ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா அதிலே பாண்டாவும் ஹார்ட்டினும் கொடுத்துருக்காங்க. நிறைய மல்டி கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி இயரிங்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கடைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். வாங்க ஒவ்வொரு கிஃப்டாக பார்க்கலாம். இதில் இருக்கிற கிஃப்ட் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கிளாஸுங்க. ஆனால் நமக்கு அவ்வளோ சேஃபாக வந்திருக்கு. போனீடு பர்ச்சேஸ் போகும்போது இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்லாம் நமக்கு உடஞ்சி வந்தது. பேக்கிங்கே கொஞ்சம் நீட்டாகவும் இல்லை. இந்த வீடு பார்த்திங்கன்னா பேக்கிங் அவ்வளோ நீட்டாக இருக்குது. அதில் லேபிள்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பேக்கிங் மேலே, கிளாஸ் ஐட்டருக்கு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கன்ட்டு. அதனால் நமக்கு இந்த வீடு பார்த்திங்கன்னா பொருள் அவ்வளோ சேஃபாக வந்திருக்கு. இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே யூனிக்காக இருக்கும். நம்ம வீட்டுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தாங்க நம்ம கடைக்கும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு பொருளுமே சீக்கிரம் மூவ் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது பாருங்கள். கிஃப்ட் ஐட்டத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம் தாங்க கிடச்சிது. இதிலே நிறைய லைட் செட்டிங்கோடு இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாராவது ஷாப் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக சவுகார்பேட்டை போயிட்டிங்கன்னா நம்ம ஹோல்சேலாக எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்கே போனீங்கன்னா நமக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான், ரீட்டைல் கிடையாது நமக்கு. சென்னை சவுகார்பேட்டையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்குமே ஒவ்வொரு பொருள் நமக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டேஷ்னரி பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி மட்டுமே அந்த ஏரியாவில் கிடைக்கும். அங்கே பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 5-6 ஸ்ட்ரீட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பில் நமக்கு ஃபேன்சி ஐட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டமாக இருந்தாலும் சரி, ஸ்டேஷ்னரி ஐட்டமாக இருந்தாலும் சரி, ஏன் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கூட நமக்கு அங்கே கிடைக்கும். நம்ம அங்கே போனோம்னா நம்ம கடைக்கு தேவையான பொருளை மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு 10 ரூபீஸ்லேருந்து 1000, 1500, ஏன் 2000 வரைக்கும் இருக்குங்க. ஆனால் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபீஸ்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது கிஃப்ட் ஐட்டம். இந்த மாதிரி கிஃப்ட் ஷாப் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நம்ம 1க்கு 2 கடை ஏறி இறங்கி தான் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கிஃப்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி இருக்கணும். ஒரு சில ஷாப்லலாம் போனீங்கன்னா ரேட் ரொம்பவே ஹையாக சொல்லுவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டமாக இருந்தாலும் சரி, ஃபேன்சி ஐட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஐட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம அங்கே வாங்கணும். இந்த கிஃப்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா தாமரைப்பூ மாதிரி நல்ல லைட் செட்டிங்கோடு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சில தாங்க ஒன்று வாங்கியிருந்தேன். இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கலருமே அவ்வளோ அழகாக இருக்குது. க்ரீட்டிங் கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் நமக்கு இந்த வீடு கிடச்சிது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.